ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது தமிழ், அதாவது டிஎன் டெட் தமிழ் பேப்பர் 1 பேப்பர் 2 அதுல இருந்து ரெண்டுத்துலயும் காமனா வர ஒரு 15 கொஸ்டின் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். இந்த 15 கொஸ்டின்ல இருந்து எப்படியாவது டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்ல ஒன்னு இல்லைன்னா மினிமம் ஒரு ரெண்டாவது கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும். ஒன்னு இல்லைன்னா ரெண்டு கொஸ்டின் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்ல வந்துடும். இது எல்லாமே ஒரு ப்ரீவியஸா நம்மளுக்கு ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் 10 பாட்டு நூல்களில் புறப்பொருள் பற்றியது எது அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. கீழ்காணும் 10 பாட்டு நூல்களில் புறப்பொருள் பற்றியது மதுரை காஞ்சி. 46 இங்க பாருங்க, அகநானூற்றில் 121 முதல் 300 வரையிலான பாடல்கள் டேஷ் எனும் பெயரால் வழங்கப்படுகின்றன அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமிடை பவளம். அகநானூற்றில் 121 முதல் 300 வரையிலான பாடல்கள் டேஷ் எனும் பெயரில் வழங்கப்படுகின்றன. ஆப்ஷன் பி, மணிமிடை பவளம். 47வது கொஸ்டின், 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான கார் 40 நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது கண்ணங்குத்தனார். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான கார் 40 நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கும்போது கண்ணங்குத்தனார். 48 பருதிமார் கலைஞர் என்ற பெயருடையவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், இது ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பருதிமார் கலைஞர், கலைஞர் சூரிய நாராயணன். சூரியன், கலைஞரோட சின்னம் சூரியன் அப்படின்ட்டு டைரக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் கலைஞர் சூரியன் அப்படின்ட்டு எந்த ஒரு பாலிடிக்ஸும் பேசல. ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பருதிமார் கலைஞர் என்ற பெயருடையவர் யார் அப்படின்னு கேட்கும்போது வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 49 உரைநடையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி, திருவி கல்யாண சுந்தரனார். உரைநடையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கும்போது திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்தது 50வது கொஸ்டின், தமிழ் கலை களஞ்சியம் அபிதான சிந்தாமணியை படைத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி, ஆ சிங்காரவேலு முதலியார். தமிழ் களஞ்சியம் அபிதான சிந்தாமணியை படைத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஆ சிங்காரவேலு முதலியார். அதுதான் கரெக்டான ஆப்ஷனும் கூட. அடுத்தது 51 பாருங்க, டால்டன் திட்டம் என்பது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒப்படைப்பு முறை. டால்டன் திட்டம் என்பது ஒப்படைப்பு முறை. அடுத்தது பொறுத்துக. இங்க பாருங்க, ஆசிரியர் அதுக்கப்புறம் அவங்க பாடிய பாடல்கள் அதோடைய வரிகள் வந்து கொடுத்திருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, இயல்பது கரவேல், தொன்மைக்கு அஞ்சேல். இதை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கும்போது இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதுதான் இருக்கும். இங்க பாருங்க, ஆன்னு சொல்லும் போது இந்த ஃபோர்த்தை வந்து நீ டிக் பண்ற மாதிரி இருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லவங்க திருவள்ளுவர். அதே மாதிரி செகண்ட் பாருங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதே யார் அப்படின்னு சொல்லும் போது அப்பர். நெக்ஸ்ட் வந்து தேர்டு பாருங்க, தேர்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இயல்வது கரவேல், இதை சொல்றது ஔவையார். லாஸ்டா இருக்கிற தொன்மைக்கு அஞ்சேல், இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பாரதியார். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த வரியை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது திருவள்ளுவர். இந்த இடத்துல நம்ம டைரக்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், விஜயோட கட்சியில பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த இடத்துலயும் அகைன் நான் எந்த பாலிடிக்ஸும் பேசல, அகைன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்றேன். எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடையும் இதை பார்க்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறது. ஏன்னா எல்லா கொஸ்டினும் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம ரியல் லைஃப் ஏதோ ஒன்றுத்தோட கம்பேர் பண்ணி தான் ஈஸியா அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர். அடுத்தது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்பர். அடுத்தது இயல்பது கரவேல், இது வந்து ஔவையார். தொன்மைக்கு அஞ்சேல் பாரதியார். சரி, 54 பாருங்க, போ எனும் சொல் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் ஏ, இயற் சொல். போ எனும் சொல் இயற் சொல். நெக்ஸ்ட் வந்து 55 ஐம்பொறி என்னும் சொல் ஒரு என்ன அப்படின்னு கேட்கும்போது இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி, தொகை சொல். ஐம்பொறி எனும் சொல் ஒரு தொகை சொல். அடுத்தது 56 நடந்தனன், நட கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அன், மேலே காணப்படும் சொல்லில் கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது சாரியை. நடத்துனன், நட கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அன், மேலே காணப்படும் சொல்லில் கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது
சாரியை. 57. கண்ணன் சிறப்பாக விளையாடினான் டேஷ் அதனால் விளையாட்டில் வெற்றி பெற்றான். கோடிட்ட இடத்தில் இடம்பெற வேண்டியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்ன அப்படின்னு சொல்லும்போது அரைப்புள்ளி. அதாவது கண்ணன் சிறப்பாக விளையாடினான் அதனால் விளையாட்டில் வெற்றி பெற்றான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க 58. தலைவா வருக வருக எனும் வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது உணர்ச்சி வாக்கியம். யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ரொம்ப ஃபேமஸான பர்சன் வரும்போது தலைவா வருக வருக அப்படின்ட்டு ஒரு உணர்ச்சியா நம்ம பேசுவோம். அதுதான் இந்த இடத்துல தலைவா வருக வருகவே எனும் வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம். 59. சந்தி எழுத்துக்கள் எனப்படுபவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, இக்கு இச்சு இத்து இப்பு ஆகியன மட்டும். சந்தி எழுத்துக்கள் எனப்படுபவை இக்கு இச்சு இத்து இப்பு ஆகியன மட்டும். கடைசி கொஸ்டின் பாருங்க. உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை தெள்ளன் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரிலாம் பாடல் வரி கேட்டுட்டு அதை யார் எழுதுனாங்க அப்படின்ட்டு கேட்குற பாசிபிள் நிறையவே இருக்கு. அதனால தான் இந்த 15 கொஸ்டினும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அதாவது உள்ளத்தில் உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை தெள்ளன் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை. இதை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இந்த இடத்துல நம்ம ஒரு 15 கொஸ்டின் பார்த்தோம். இதுல இருந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் எப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிள். ஒன்னு இல்லைன்னா 2 கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு வாட்டி இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டெட் எக்ஸாம்.